அவள் மழலையின் மொழி கேட்டு தாயாக தந்தை மாறும் புது காவியம். இவன் வரைந்த கிறுக்கலில் இவளோ உயிரோவியம். இரு உயிர் ஒன்று சேர்ந்து இங்கு ஓர் உயிராகுதே. கருவறை இல்லை என்ற போதும் சுமந்திட தோடுதே. வெளியோரம் ஈரம் வந்து கொஞ்சம் காட்டுங்களேன், நானும் பாப்பாவை பாத்துக்கிறேன், இனிமேல் நான் தானே பாப்பாவை பாத்துக்கணும் அப்படின்னு பிறந்த குழந்தைய வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தோடனே தன்னுடைய அன்பு மழைய பொழிஞ்சிருக்கு இந்த வாயில்லா செல்ல பிராணி. பிறந்த குழந்தைய வீட்டுக்கு எடுத்துட்டு வரும் பொழுது வீட்டுல இருந்த செல்ல பிராணி ஓடோடி வந்து கொஞ்சம் காட்டுங்க, நானும் பாக்குறேன் பாப்பா எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி தன்னுடைய பாசத்தை வெளிக்காட்டி அங்க அப்படி சந்தோஷமா இருக்கு இந்த செல்ல பிராணி. ஜாரா தி ரெட்ரீவர் அப்படின்ற பேஜ்ல இருந்து தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. சோஃபால அவரு குழந்தைய வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது கொஞ்சம் காட்டுறீங்களா இல்லையா, நான் பார்க்கணும், ஏன் காட்ட மாட்டேன்றீங்க, காட்டுங்க அப்படின்ற மாதிரி தன்னுடைய அந்த கால்களை வச்சு அவரை இப்படி கேக்குற மாதிரி பண்ணிட்டே இருக்கு இந்த செல்ல பிராணி. குழந்தைகளோட எப்பயுமே செல்ல பிராணிங்க ரொம்பவே க்ளோஸா இருப்பாங்க. பெரியவங்க இல்லாத டைம்ல கூட செல்ல பிராணிகளே குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்க கூடிய நிறைய வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்துருந்துருப்போம்ல. அந்த அளவுக்கு குழந்தைங்கன்னா நாய்கள் மாதிரியான செல்ல பிராணிகளுக்கு ரொம்பவே பாசம் அதிகமா இருக்கும். அப்படிதான் குட்டி குழந்தைய வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தனே தன்னுடைய சந்தோஷத்தை இப்படி வெளிக்காட்டி இருக்கு இந்த செல்ல பிராணி. பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்குல்ல. இந்த கலப்படம் இல்லாத அன்புக்கும் பாசத்துக்கும் ஈடுனை எதுவுமே கிடையாது. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கும் இருக்கலாம். அதை பத்தி கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.